தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் நேற்றைய தொடர் கதையின் தொடர்ச்சி தொடர்கிறது. சற்றே அவர்கள் அனைவரும் வந்தவுடன் அங்கே இந்த சூழ்நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது என மன்னரிடம் சொன்னார்கள் அல்லவா? மன்னர் இன்றே அந்த நாட்டு அரசர்களுக்கு தூது அனுப்புங்கள், நாளை சபை கூடுகின்றது என சொல்லி செல்கிறார். இவர்களும் அவர்களுக்கு தூது அனுப்புகிறார்கள். சற்றே அந்த இரவே அனைத்து தூதுவர்களும் அந்த மன்னர்களிடம் போய் தகவலை சொல்கிறார்கள். மறுநாள் காலை விடுகிறது, சபை கூடுகிறது. அந்த நாட்டு மன்னர்களெல்லாம் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சற்றே காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. மன்னர் பெருமகனார் வருகிறார். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவர் சாசனத்தில் அமர்கிறார். அமர்ந்தபின், நீங்கள் சொல்வதை போல் உங்கள் சமஸ்தானத்தை நான் இன்று முதலாய் என் கட்டுக்குள் இணைத்துக் கொள்கிறேன். சாசனம் என்ன அறிவிக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் என அந்த மன்னர்களிடம் இந்த மன்னர் கேட்கிறார். அவர்களோ, உங்களுக்கு தெரியாதது என்ன? ஒரு வருடம் சொன்னீர்கள், அதுபோல் நாங்கள் மன்னர்களாகவே அங்கே இருக்கிறோம், ஆட்சிகள் உங்கள் ஆட்சிகளாக இருக்கட்டும் என சொல்கிறார்கள். இந்த மன்னரோ சற்றென்று தன் படைகளை தயார்நிலைப்படுத்த சொல்லுகிறார் மந்திரிமார்களிடம். சற்றே அன்றே அனைத்து படைகளும் ரெடியான இவர்கள் சொன்ன தேசம் அனைத்திலும் சென்று அங்கே இவர்கள் கொடி பறக்கின்றது. இது அந்நாட்டு மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னடா, இந்நாட்டு மன்னர் நம் தேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டாரே, நம் மன்னர்கள் நிலை என்ன ஆனது என தெரியவில்லையே என அந்நாட்டு மக்களிடையே புலம்பல்கள் அதிகமாகின்றது. இந்த மன்னர்களும் அங்கே செல்கிறார்கள். ஒன்றும் தெரியாதது போல் இங்கே அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் எந்த விதங்களில் சரி செய்யப்படுகின்றது என நாளைய பதிவில் விரிவாக சிறப்பாக சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த கதையின் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த கதையை கேட்டும் பார்த்தும் பிறருக்கு பகிருங்கள். இந்த கதையின் அம்சம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என் உறவுகளே.